ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2025. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு நியூ இயர்? கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சா? என்ன ஸ்பெஷல் வீட்டில்? நான்வெஜ்ஜா, பிரியாணியா, இல்லை வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? எல்லாம் ஓகே தான். நியூ இயர் தான், செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான். ஒரு நாள் மட்டும் செலிப்ரேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இன்னையிலேருந்து ஒரு நல்ல ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. என்னதுன்னு, இந்த வருஷம் கண்டிப்பா நான் வந்து வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. நம்ம கண்டிப்பா போயிடுவோம், சரியா? கண்டிப்பா போயிடுவோன்ற ரெசல்யூஷன் நியூ இயர் அப்படின்றதுனால இன்னைக்கு மட்டும் எடுக்கணுன்றதுல டெய்லி காலையில எழுந்த உடனே எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வேலைக்கு போயிடுவேன், இந்த வருஷம் வேலைக்கு போயிடுவேன், இந்த வருஷம் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி காலையில எழுந்த உடனே நமக்குள்ள ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டே இருங்க. அப்பதான் வந்து நம்ம கண்டிப்பா வேலைக்கு போயிடுவோம். நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்மள யார் யாரெல்லாம் அசிங்கமா தின்னாங்களோ அதை யோசிச்சுட்டு இருந்தாலே தானாவே மோட்டிவேட் ஆயிடுவோம். எங்கேயாவது போன ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்களோ, இல்லை அந்த கொஸ்டின் கேட்பாங்களோ, அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம்ல. இல்லை யாருன்னு யாராவது கேட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நமக்குன்னு ஒரு விதத்துல வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லாம, ஒரு என்ன சொல்றது, ஒரு மதிப்பு இல்லாம, ஒரு மரியாதை இல்லாம இருக்கும்ல. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேட் ஆயிடும். நமக்கு தான் தெரியுமே, நம்மளாம் யாரு? தமிழர்கள். ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சோண்டு கிள்ளி விட்டா போதும், நம்ம மட்டும் அப்படியே வெடிச்சு செதறிடுவோம். சோ ஒரு ஒரு நாளும் அந்த இதை யோசிச்சு பாருங்க. நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேட் ஆயிடும். சூப்பரா படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இன்னையிலேருந்து என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறீங்கன்னா, சீக்கிரமா எழுந்து படிக்கணும் அப்படின்றத ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இன்னும் 6 months மட்டும்தான் இருக்கு. எப்படி முன்னாடி இருந்த 4 மாசமோ 2 மாசமோ போச்சோ, அதே மாதிரி 6 months கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். ஸோ அதுக்கேத்த மாதிரி படிக்க ஆரம்பிங்க. காலையில சீக்கிரம் எழுந்திருக்க பாருங்க. டைம்ன்றது நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்றது கிடையாது. டைம் நமக்கு இல்லவே இல்லை, சுத்தமா இல்லை. இப்பதான் வந்து கிறிஸ்மஸ் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி தான் வந்து இப்பதான் ரிசல்ட் வந்த மாதிரி இருக்கு. அப்படி இப்படின்ட்டு இப்பதான் சிலபஸ் இது விட்ட மாதிரி இருக்கு. எல்லாமே டைம் ஆயிப்போச்சு. இப்ப அடுத்த பொங்கல் வந்துரும். திருப்பி அடுத்தடுத்து வேற ஃபங்க்ஷன் வந்துடும். அக்கா வீட்டுல வந்து இது காது குத்துறாங்க, இந்த பக்கம் மஞ்சள் தண்ணி, இந்த பக்கம் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வேற 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 ஃபங்க்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும், போய்கிட்டே தான் இருக்கும், டேட்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்பதான் கண்ணு முழிச்ச மாதிரி இருக்கும், ஆனா கிடுகிடுன்னு ஓடி போயிடும். அதே மாதிரிதான் இருக்கும் எப்பயுமே. ஸோ படிக்க ஆரம்பிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்க ஆரம்பிங்கன்னு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும், ஓகேவா? இன்னும் 6 months தான் இருக்குது. ஸோ கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருங்க. எந்த இடத்துலயும் ஃபுல் ஸ்டாப் வச்சிடாதீங்க. ஃபுல் ஸ்டாப் வைக்கவே கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலான்ற மனப்பான்மை வரவே கூடாது. ரெசல்யூஷன் என்ன எடுக்கணும் அப்படின்னா, நான் சீக்கிரமா எழுந்துச்சு படிக்கணும், நாளைக்குன்ற பேச்சே கிடையாது. இன்னைக்கு இருக்கிறத கரெக்டா நான் டைம் யூஸ்ஃபுல்லா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நாளாச்சு நான் புதுசா ஒண்ணு படிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு மன திருப்தியோட போய் பாருங்களேன். அந்த டே ரொம்பவே சூப்பரா போகும். ஓகே, இன்னைக்கு எதுவுமே புதுசா படிக்காம போய் படிச்சீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா இன்னைக்கு ஒண்ணு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் படிங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் டே. சரியா? ஸோ ஒழுங்கா படிங்க. நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. நாளிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா இந்த வருஷம் நம்ம இது கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடுறோம். ஓகே ஓகே, ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன், ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.